இப்போ வேலை பார்க்கலங்கிறதுக்கு நிறைய பேத்துக்குள்ள குட்டி குட்டியாக நிறைய சண்டை நடந்துச்சு. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னன்னா ஸ்டார்ட்டிங்கில் வந்துட்டு இப்போ கானா வினோத் தான் ஒன்றா பழசை எடுத்து சூடு பண்ணுறது. கானா வினோத் சுபிக்ஷாவும் சேர்ந்து எதை சாப்பிடலாம் எதை சாப்பிட முடியாதுன்னு பார்த்து எது எது கெட்டு போச்சு அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பிரியாணி எல்லாம் ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சபரியும் பாருவும் சாப்பிட்றதுக்காக வெஜ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி 1-2 சாமானை எடுத்து வச்சாங்க. அப்போ சொன்னாங்க, வேலை யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்பத்தாவே படுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. அப்போ வினோத் என்ன சொல்கிறாரு, இல்லை அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அப்போத்தாவே உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குன்னு தான் சுபிக்ஷாவும் மீன் பண்ணுறாங்க. முடியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேறு யார் பண்ணுறது, மார்னிங் இருந்து நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ வேறு யாரையாச்சும் கூப்பிடணும். பாருவும் கமருதுன்னு வெளியே சும்மா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கமருதுன்னு என்ன பேசுகிறாங்கன்னா, பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பை அட்டாக் பண்ணுவாங்க. திவ்யா கூட சேர்ந்து அட்டாக் பண்ணலன்ன உடனே திவ்யாவை ஃபஸ்ட்டு தூக்கணும்னு அரோரா சொல்கிறா. இது எப்படி கரெக்ட் ஆகும், எல்லாம் இவங்க ரூல்ஸ் படி போனால் மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பாரு கமருதன் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா எந்த வேலையும் பார்க்கல, கரெக்டாக டாஸ்க் அப்போ மட்டும் வரா, எட்டி பிடிக்கிறா, அதை பண்ணுறா எல்லாம் பண்ணுறா, திருப்பி கை வலிக்குதுன்னு போய் படுத்துக்கிறா. ஃபஸ்ட்டு டே 6 மணி நேரம் நின்னா, நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, ஃபுல்லாகவே ரெஸ்ட்டில் இருக்கா. ரெஸ்ட்டில் இருந்துட்டு அடுத்த டாஸ்க் வரும்போது கரெக்டாக ப்ளே பண்ணி முடிச்சுட்டு போயிடுறா, திருப்பி ரெஸ்ட்டில் இருக்கா. அப்போ நம்மளும் இந்த மாதிரி குரூப்பெல்லாம் அட்டாக் பண்ணலாம்ல. நீ திவ்யா அப்புறம் வினோதனா அப்படி ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க. நம்மளும் சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து இவங்கள குரூப்பாக அட்டாக் பண்ணலாம்ல, அது என்ன குரூப் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சுபிக்ஷா சொல்கிறாங்க, எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணுமா, அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்கினோடனே வினோதன் அங்கே இருந்துட்டு வராரு. காலையிலேருந்து நானும் அவளும் கொஞ்சம் வேலை பார்த்தாச்சு, ஸோ மிச்சம் இருக்கிற வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமருதன்கிட்டையும் பாருக்கிட்டையும் சொல்கிறாரு. இப்போ கமருதனும் பாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா கூட தான் எந்த வேலையுமே பார்க்கல அப்படின்னோடனே அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வினோதனா சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, நேற்று ஃபுல்லாக டாஸ்க்கெல்லாம் எப்படி விளையாண்டா அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, உங்களால் முடியலன்னா இப்போ விட்டுருங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஒன்றால் முடியும், ஒன்றை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் எதுவுமே சொல்லலை, நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் டாஸ்க்கெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், எல்லாம் ஓகே, அவள் ஜஸ்ட்டு டாஸ்க்கு பண்ணுறதுக்கு மட்டும் கரெக்டாக வரான்னா அது எப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமருதனும் பார்வதியும் 2 பேரும் சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இந்த டைமில் சுபிக்ஷா மட்டும் போய் திவ்யா கிட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏதாவது வேணுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திவ்யாவும் இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டாங்க. அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ளஸ் எவ்வளோ வேலை திவ்யா பார்த்தாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த டிடிஎஃப்பில் மட்டும் மற்றபடி எல்லாருமே வேலை பார்க்கணும். பட் டிடிஎஃப்பில் மட்டும் நீங்கள் வேலை பார்க்காம டயர்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் டாஸ்கில் ஃபுல் பர்சன்டேஜ் ஃபுல் இது கொடுக்க முடியும்ல. அதுக்கு தான் சுபிக்ஷா சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் சொன்னேன், போன வாரம் உள்ள டீம் அப்படி கண்டினியூ பண்ணுவோன்னு சொன்னேன். எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கலான்னு சொன்னால் இப்படி தான் ஒரு வேலையும் நடக்காது. ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிவிட்டேன். பாரு சொல்கிறாங்க, சுபிக்ஷா கூட பாத்திரம் கழுவுறா, அவளுக்கும் தான் கைவலி, அவள் கூட பாத்திரம் கழுவுறா, இவ மட்டும் ஏன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாரு கேட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.